அந்த வருஷம் வந்து உங்களுக்கு சனியே வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு தான் சாஸ்திரங்களே சொல்லுது. ஏன்னா கடுமையான வெயில்ல ஒருத்தவங்க வந்து நடந்து வந்துக்கிட்டே பாதம், கொப்பளம் வர நடந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு ஆலமரத்த பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரியான இடத்த வந்து குரு தரப்போறாருன்னு சொல்லலாம். சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் இப்போ சிம்ம ராசி முதல் இறுதி வரைக்குமான எல்லா ராசிக்குமே இந்த ஒரே பதிவில் கொடுத்துடலான்னு பார்க்குறேன். இதில் ஏற்கனவே நம்ம வந்து மேஷம் முதல் கடகராசி வரைக்கும் நம்ம வந்து பலன்கள் பார்த்துருந்தோம். ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அந்த மேஷம் முதல் கடகம் வரைக்குமான ராசிகளில் மேஷத்திற்கும் கடகத்திற்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கணும்னா நீங்கள் அந்த முந்தைய யூடியூப் பதிவு போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தில் இருந்து ஆரம்பிப்போம். 1 மே 2024 குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க. இந்த குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிறைய ராசிகளுக்கு அனுகூலமாகவும் சில ராசிகளுக்கு பாதகமாகவும் இருக்கக்கூடிய விஷயமாக இப்போ எல்லா சேனல்லையும் சொல்லிட்டு வராங்க. ஆனால் கவலையே பட வேண்டாம். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் வந்து குரு வந்து வாய்ப்பை கொடுக்கவே செய்கிறாரு இந்த பயிற்சி காலகட்டத்தில். அது எப்படிங்கிறத ஒவ்வொரு ராசி பலன்களை நான் சொல்லும்போது நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திற்கு அவர் வந்து தொழில் குருவாக அமைகிறார். அதாவது தொழில் குருன்னு ஏன் சொல்கிறேன்னா 10ஆம் வீட்டுக்கு குரு வரார். இந்த 10ல் குரு வரும் பொழுது 10ஆம் இட வீடுங்கிறது தொழில் ஸ்தானம். 80% நன்மைகளை அவர் தொழில் ரீதியான வாய்ப்புகளை கொடுப்பதன் மூலம் செய்யவிருக்கிறார். ஸோ பண வருவாயை உங்களுக்கு தர இருக்கிறார் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் நம்பலாம். இதனால் வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ரீதியாகவோ ஏன் உத்தியோக ரீதியாக கூட எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்காம ஸ்டக்கப் ஆகிருக்கீங்க, அல்லது வியாபாரம் செய்துட்டு இருக்கிறவங்க சரிவர லாபம் கிடைக்காம ஏதாவது ஒரு சிக்கல்களில் நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது வந்து எப்போதிலிருந்து உங்களுக்கு வந்து அனுகூலமாக நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மே மிடில்லேருந்தே நீங்கள் வந்து இதற்கான விஷயங்கள் வந்து ஒன் பை ஒன்னா சார்ட் அவுட் ஆகுறத நீங்க பார்க்கலாம். இதற்கு முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு சிரமங்களாக வருமான வாய்ப்புகளை கெடுக்கக்கூடிய வகையில அமைந்திருந்ததோ, அது எல்லாமே விலகி உங்களுக்கு வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அப்ப எந்த விஷயத்துல நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த 2ஆம் வீட்ல வந்து கேது நிற்குது தற்போது. அது என்ன பண்ணும்? தேவையில்லாத வாக்குவாதங்களை பர்சனல் லைஃப்ல உண்டு பண்ணும். ஸோ முடிந்தவரை உங்களுடைய நாக்கை கட்டுப்படுத்திக் கொண்டு, உங்களுடைய வாக்கில் வந்து இனிமை சேர்ந்தால், இந்த பிரச்சனையுமே உங்களுக்கு நீங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் நல்லா இருக்கணும், அல்லது பிசினஸ் லைஃப் நல்லா இருக்கணும்னா, பர்சனல் லைஃப்ல எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம இருக்கணும். ஆனா இந்த காலகட்டத்தில உங்களுக்கு வந்து எதுல செக் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகங்கள், உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருவதற்கோ, அல்லது வீண் வாக்குவாதங்கள் வந்து அது உங்களுடைய மென்டல் டென்ஷன கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைய உருவாக்குது. அதிலேருந்து மட்டும் நீங்க காப்பாத்திக்கிட்டீங்கன்னா, நிச்சயம் வந்து பண வருவாய் பெருகி, பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். உடல் ரீதியாகவும், ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால, ஒரு சின்ன உடல் உபாதை இருந்தா கூட, அத நீங்க டாக்டர்ட்ட காமிச்சுட்டு முறையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக கன்னி ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கன்னி ராசியை பொறுத்த அளவுக்கு மோர் தேன் 90% சொல்லலாங்க. காரணம் என்னன்னா, குரு உங்க வீட்டையே பார்க்குறாரு. இதற்கு மேல என்ன வேணும்? குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ குரு வந்து உங்களுடைய வீட்டை பார்ப்பதனால் உங்களுக்கு ரொம்ப சுபமடையுது. உங்க வீடே வந்து சுபமடையுது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில வேற குரு வராரு. இத விட வேற என்ன நல்லது நடக்கணும் உங்களுக்கு? இது ஒரு கோல்டன் பீரியடாக இருக்குங்க. என்ன காரணம்னா, யார் ஒருவருக்கு பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதோ, அவங்களுடைய இல்லங்களில் செல்வம் தங்கும், மங்கள காரியங்கள் நிகழும், தங்கு தடைகள் விலகும் அப்படிங்கிறது தான் வந்து சாஸ்திரம் சொல்வது. ஸோ இந்த பாக்கியங்கள் பெருகக்கூடிய இந்த காலகட்டத்தில உங்களுக்கு நிச்சயம் வந்து எல்லாமே வந்து நல்ல விதமாக அமையும். உண்மையிலேயே சொல்லப்போனா இது ஒரு அதிர்ஷ்ட காலம்னு கூட சொல்லலாம். ஏன்னா, இவ்வளோ நாள் நெறைய விஷயங்கள் நீங்கள் சாதித்துக் கொள்வதற்கு, உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நெறைய போராடி இருந்திருப்பீங்க.
ஆனா, இப்ப அந்த போராட்டங்கள்லாம் இல்லாம, இயல்பாகவே நெறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய முயற்சிகளுக்கு குறை வைக்காதீங்க. நெறைய வந்து உங்களுடைய எஃபோர்ட்ஸ்க்கு நீங்க வந்து முக்கியத்துவம் குடுங்க. ஃபோக்கஸ்டா இருங்க. மற்ற எல்லா விஷயங்களும் தானாகவே நடக்கும். ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு எஃபோர்ட்லெஸ்ஸான விஷயங்கள் நடக்கும்னு சொன்னாலும், அ உங்களுடைய முகமாச்சும் அவங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களுக்கு தெரியணும் இல்லையா? மைண்ட்ல பதியணும் இல்லையா? ஸோ, அதனால நீங்க ஃபீல்ட்ல இறங்கி நீங்க வேலை செய்யணும். செய்யும் பொழுது ஏதாவது ஒரு நீங்க எதிர்பார்க்காத ஒரு முறையில ஒரு சில கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருவார்கள். இது ஒரு அதிர்ஷ்டம் மிகுந்த காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் நீங்க. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம்ங்கிறது வந்து ரோக குருவாக வராரு. ஏன்னா, துலாம் வந்து உங்களுக்கு வந்து அ குரு வருவது வந்து 8ஆம் வீடாக வருவது, அஷ்டம குருவாக வேற வராரு. ஒரு பக்கம் வந்து வருமானங்கள் அப்படிங்கிறத சனியே பார்த்துக்க போறாரு. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சனியே வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. "சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்" அப்படின்னு தான் சாஸ்திரங்களே சொல்லுது. ஏன்னா, 5ஆம் வீட்டு சனியாக உங்களுக்கு வந்திருக்காரு சனி பகவான். குரு வந்து உங்களுக்கு என்னதான் வந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணணும்னு நெனச்சாலும் ஏன்னா, அவர் வந்து முழு சுபர். பொதுவாகவே யாருக்குமே கெடுதல் பண்ணாத ஒரு கிரகம்னா அது குரு தான். ஸோ குரு வந்து உங்களுக்கு நியூட்ரலா தான் இருப்பார் இந்த காலகட்டத்தில. பண வருவாய் நெறையா வரும். அதற்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு கட்டுக்கடங்காத வகையில இருக்கும். அது ஒண்ணு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த செலவுகள ஆக்கப்பூர்வமான செலவுகளாகவோ, அல்லது ஏற்கனவே ஏற்பட்ட கடனை அடைப்பதற்கான செலவுகளாகவோ நீங்கள் வைத்துக்கொண்டால், அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வரக்கூடிய காலங்கள்ல கை குடுக்கும்னு சொல்லலாம். அது நம்ம பழைய ஜோக் ஒண்ணு சொல்லுவாங்க. ஒரு காட்ல வந்து 2 நண்பர்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது, திடீர்னு திருடன் வந்து கழுத்தில கத்திய வைக்கும்போது, போன மாசம் நான் உனக்கு வாங்குன கடன இப்பவே குடுத்துர்றேன்டான்னு தன் நண்பர்ட்ட ஒருத்தர் பாக்கெட்லேருந்து காசு எடுத்து குடுத்தாராம். அது மாதிரி இந்த சமயத்தில துலாம் ராசிக்காரர்களும் அப்படித்தான் செயல்படணும். உங்களுக்கு கையில காசு வருதா, டக்குனு அத வந்து செலவுக்கு தான் போக போகுதுங்கிறது நல்லா தெரியுது. அது கடன அடைச்சு விட்டுட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. தலைவலி ரொம்ப கம்மி. இன்னொரு ஒரு நற்செய்தி என்னன்னா, உங்களுக்கு இப்போது 6ஆம் வீட்ல வந்து ராகு இருக்காரு. இந்த 6ஆம் வீட்டு ராகுங்கிறவர் வந்து உங்களுக்கு சக்சஸை அதிகப்படுத்துவார். சக்சஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நிச்சயம் வந்து உங்களுக்கு மிகுதியாகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இது இருக்கு. ஸோ, நீங்க தெளிவான ஒரு மைண்ட் செட்டோட ஒரு பக்கம் வருவாய் வந்தாலும், அதை ஆக்கப்பூர்வமாக செலவிடுங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு குரு வந்து அந்த வகையில கை குடுப்பார். அடுத்ததாக விருச்சிகம். விருச்சிகத்துக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். ஏன்னா, விருச்சிகத்தையும் வந்து குரு வந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்க போறார். ரொம்ப, ரொம்ப ஒரு நல்ல காலகட்டங்க. ஏன்னா வந்து குரு பார்க்கக்கூடிய வீடு வந்து பல மடங்கு புனிதமடையும். தோஷங்கள் விலகக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது உங்களுக்கு. இது வந்து மே மாசத்திலேருந்து தான் நடக்கணுங்கிறது இல்ல. அதற்கான முற்பலன்கள் கண்டிப்பாக ஏப்ரலில் இருந்தே உங்களுக்கு தெரிய தான் போகுது. இதுவரைக்கும் ஏதாச்சும் சிரமங்கள் இருந்துச்சு. எதுலயாச்சும் போய் ஃபினான்ஷியலா லாக் ஆயிருக்கீங்க. அல்லது வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சு பாதியிலே நிற்குது. மங்கள காரியங்கள் வீட்ல இருக்கக்கூடிய பையனுக்கோ, பொண்ணுக்கோ வரன் தேடி ரொம்ப அலைஞ்சுகிட்டு இருக்கீங்க. இது எல்லாமே வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வரும். உங்களுடைய மனதிற்கு அ இனிமையான, உங்களுக்கு பிடித்த விதமான விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த காலகட்டத்தில வந்து உங்களுடைய அதிகப்படியான டென்ஷன்ஸ மட்டும் நீங்க கண்டிப்பாக கம்மி பண்ணிக்கணும். காரணம் என்னன்னா, உங்களுக்கு வந்து சனி வந்து இப்போ வந்து அர்த்தாஷ்டம சனியாக இருக்காரு. ஸோ, இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத டென்ஷன்ஸ ஒரு பக்கம் குடுத்தாலும், அ இன்னொரு பக்கம் வந்து உயர்வுகள குடுக்கவே செய்வாரு சனி பகவான். ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு பண வருவாயும் உண்டு பண்ணணும். இந்த குருவுடைய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு வந்து அதிகப்படியான பொறுப்புகளை குடுக்கும். ஏன்னா, சமுதாயத்தில ஒரு உயர்வை தரும் பொழுது, உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த உயர்வுக்குரிய ஒரு கண்ணியத்த நீங்க வந்து கடைபிடிப்பீங்க. செய்து முடிக்க வேண்டிய கடமைகள் இருந்துச்சுன்னா, அத ரொம்ப சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்க நம்பலாம். 95% குடுக்கலாம். ஏன்னா, குரு வந்து அந்த அளவுக்கு தன்னுடைய சுப பார்வைய உங்களுடைய ராசியின் மீது அவரு வீசப்போகிறார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தனுசு. தனுசுக்கு இது அஷ்டம குரு. இத்தனைக்கும் தனுசு வீட்டிற்கு சொந்தக்காரரே குரு பகவான் தான். ஆனா, அவர் அஷ்டம ஸ்தானத்தில வருவதனால, அவரால வந்து அவ்வளவு சீக்கிரம் நன்மைகள் அப்படிங்கிறது செய்திட முடியாது தான். உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் வீட்டை அவர் பார்ப்பதனால, தொழில் ரீதியான முன்னேற்றம், உத்தியோக ரீதியான முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உண்டு பண்ணவே போறார். இதுநாள் வரைக்கும் உங்களுடைய
புரமோஷன் தள்ளி போயிட்டே இருந்துச்சுன்னு வைங்க. இந்த காலகட்டத்தில உங்களுக்கு அதற்கான சரியான சமயம் அமைந்து புரமோஷன் கிடைக்கும். ஒரு நிலை வந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்புங்கிறத வந்து உறுதி பண்ணுவாரு குரு பகவான். ஆனா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வீண் வாக்குவாதங்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்ளணும். ஏன்னா வந்து பொறுப்புகள் அதிகமாக குடுத்து, அதற்குரிய சிக்கல்களையும் ஏற்படுத்தி விட்டுருவாரு. ஸோ இந்த காலகட்டத்தில நீங்க வந்து முடிந்தவரை வந்து ரொம்ப பக்குவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாலே போதும். முக்கியமாக உங்களுக்கு வந்து எதிரி தொல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப நீங்க கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு. ஏன்னா 3ஆம் வீட்டு சனி வந்து உங்களுக்கு அதற்குரிய ஒரு எனர்ஜிய குடுப்பாரு. ஸோ உங்களுக்கு யாராச்சும் மறைமுகமாக தொந்தரவு குடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களுடைய கொட்டம் ஓயக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகுது. அந்த வகையில வந்து இது ஓரளவுக்காச்சும் சிறப்பான காலகட்டமாக சொல்லலாம். ஒரு 45% நன்மைகள் அப்படிங்கிறத நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய ராசிய 9ஆம் பார்வையாக குரு பார்க்க போறாரு. உண்மையிலேயே ஒரு வெற்றிக்கான குரு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வெற்றியை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உறுதியாக கிடைக்கப் பெறப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு 7 சனியோடைய கடைசி காலகட்டத்தில இருக்கீங்க. அது வந்து அடுத்த ஒரு 2 1/2 வருட காலத்தில விட்டு விலகப் போகுதுங்கும்போது, விலகக்கூடிய சனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு நன்மைகளை சேர்த்துக் கொண்டே வருவார். இன்னொரு பக்கம் குரு வந்து உங்க ராசிய பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய லைஃப்ல நல்ல விஷயங்கள அதிகப்படுத்திக் கொண்டே வரும். எந்த வகையிலயும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. குழப்பங்கள் எதுவும் இல்லாமல் மனக்குழப்பங்களை நீக்கிட்டு, நீங்க அதிகப்படியான உழைப்பை கொடுத்தாலே போதும். உங்களுக்கு சரிவர இந்த காலம் ஒத்துழைக்கும். 90% உங்களுக்கு நன்றாகவே இருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக கும்பராசிக்கு. கும்பராசிக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா, உங்களுக்கு வந்து இப்போதைக்கு வந்து 7 சனி துவங்கியிருக்கு. குரு வந்து என்னதான் வந்து அவர் வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டிற்கு கேந்திர ஸ்தானத்தில் வந்திருந்தாலும், சனி வந்து ஒரு பக்கம் வந்து உடல் ரீதியான அச்சுறுத்தல்களை குடுத்துக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு வந்து இதுநாள் வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க. திடீர்னு உடல் ரீதியான உபாதைகள் பெருகும் அல்லது எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு பக்கம் வந்து யாராச்சும் ஏதாச்சும் உங்கள சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய காலகட்டம். யாராச்சும் உங்கள வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எரிச்சலூட்டிக் கொண்டே இருப்பாங்க. அது மாதிரியான காலகட்டமாக இது இருக்கும். ஒரே ஒரு ஆறுதல் பரிசு வந்து குரு வந்து கேந்திர ஸ்தானத்தில உங்களுக்கு அமர்ந்திருப்பது தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ எப்படி வந்து ஒரு கடுமையான வெயில்ல ஒருத்தவங்க வந்து நடந்து வந்துகிட்டே பாதம், கொப்பளம் அ வர நடந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கு, திடீர்னு ஒரு பெரிய ஒரு ஆலமரத்த பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரியான இடத்த வந்து குரு தரப்போறாருன்னு சொல்லலாம். கொஞ்சம் அந்த பிரீத் ஏர் மூச்சு விடுவதற்கான கால அவகாசத்த இந்த 1 வருட காலம்ங்கிறது வந்து குரு வந்து உங்களுக்கு குடுப்பாரு. உங்களை நீங்கள் வந்து நெறைய டென்ஷனுக்கு மத்தியிலயும், ஒரு சில வருவாயை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தருவாரு. அது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பணம், காசு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில வந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது நிகழும். அது உங்களுக்கு சுகத்தையும் தரக்கூடிய ஒரு குருவாக இவரு அமையறாரு. இது உங்களுக்கு வந்து ஒரு 50% சனி இப்படி இருக்கிறதுனால 50% வந்து குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு இடத்தை தருவாரு அப்படின்னு சொல்லலாம். இறுதியாக மீன ராசிக்கு. மீன ராசி குருவுடைய ராசி வீடே தான். ஆனா, இந்த மீன ராசிக்கு வந்து குரு வந்து 3ஆம் வீட்டுக்கு வராரு. 3ஆம் வீடுங்கிறது மறைவு ஸ்தானம். அவ்வளவு உகந்த ஸ்தானம் இல்ல அப்டின்னாலும், உங்களுக்கு எவ்வளவு காரிய தடைகள் வந்தாலும், அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் குரு தான் உங்களுக்கு தரப்போறாரு. காரணம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு ஆங்கிள்ல வந்து உங்களுக்கு வந்து அ பாத சனி வேற துவங்கியிருக்கு. 7 சனியில இப்ப தான் வந்து ஆரம்பிக்கிறாரு, இந்த காலகட்டத்தில. ஆனா, நீங்க பயப்பட வேண்டாம். என்னன்னா, உங்களுக்கு வந்து எதையும் எதிர்க்கக்கூடிய அல்லது எதிர்த்து நிற்கக்கூடிய பலத்தை வந்து, உங்களுக்கான ஆள் பலத்தை குடுப்பதன் மூலம், அ உங்களுக்கு வந்து குரு தரப்போறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா, எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சமயத்திலயும் கூட, உங்களுக்கு பக்கபலமாக ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க. அதன் மூலமாக நீங்க எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்வீங்க. கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டத்தில பெரிய சிக்கல்கள் வந்துராதுன்னாலும், நெறைய கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். அந்த விஷயத்தில மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. இறை பரிகாரமாக நீங்க வந்து திருச்செந்தூர் ஆலயத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். நீங்க வந்து பௌர்ணமி தினங்கள்ல
ஒரு 5 பேருக்காச்சும் அன்னதானம் பண்ணுங்க. 5 பேருக்கு உங்களால முடிந்தால் எவ்வளோ பேருக்கு வேணாலும் குடுங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றேன். ஒரு 5 பேருக்காச்சும் சாப்பாடு வாங்கி தாங்க. அது உங்களுக்கு பெரிய ஆறுதலை தரும். பெரிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு உபயோகமாக இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இதற்கு முந்தைய பதிவுகள்ல நான் என்னுடைய எண்கணித இலவச பலன்கள் எப்படி தந்துகிட்டு இருக்கேங்கிறத சொல்லியிருந்தேன். முந்தைய யூடியூப் பதிவுகளுக்கு நீங்க போய் என்னுடைய பதிவுகள் பார்க்கும் பொழுது, அதற்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.